குட் மார்னிங் திரு பாஸ்கர். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன சொல்லுங்க? இன்று அதிகாலை எத்தனை மணி அளவில் திமுக தலைவர் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? அவர் ஏன் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்திகள் நம்மக்கிட்ட இருக்கா? இன்னும் என்னென்ன முக்கிய தகவல்கள் உங்களால் கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு கொடுங்க. திமுக தலைவர் கருணாநிதி சரியாக இன்று காலை 5:50 மணிக்கு உடல்நலக்குறைவு காரணமாக காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு தன்னுடைய வாகனத்தை ஓட்டுநர் மணி ஓட்ட வாகனத்தில் பின்னே அமர்ந்தபடி திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருகை தந்தார் காரில். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் அமர்ந்திருக்க உடன் பொன்முடி மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஆகியோர் உடன் வந்தார்கள். 5:50 மணிக்கு மருத்துவமனைக்குள் நுழைந்த திமுக தலைவர் கருணாநிதி சக்கர நாற்காலி மூலம் லிப்டுக்கு சென்று லிப்ட் மூலமாக 4வது மாடிக்கு சென்று அங்கு சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனைக்கு பிறகு மருத்துவ குழுவினர் அவர்களை தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்காக சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கிணங்க திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ குறிப்பில் ஊட்டச்சத்து குறைபாடு, நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் இருந்தபோதும் தற்போது உடல்நிலை சீராக இருக்கிறது. தொடர்ந்து மருத்துவ குழுவினர் அவர்களை பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதன் காரணமாக அவர் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளனர் செய்திக்குறிப்பு மூலம். இந்த செய்தியை கேட்டவுடன் பல்வேறு திமுக தொண்டர்கள் மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒரு மாத்திரை ஒவ்வாமை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக கோபாலபுரம் இல்லத்திலேயே இருந்து தொண்டர்களை சந்திக்காமல் தொடர் சிகிச்சை பெற்று வந்தார். ஒவ்வாமை காரணமாக உடல் அலர்ஜி ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக அதற்கு சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதி இன்று அதிகாலை 5:50 மணிக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டு முதலில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனைக்கு பிறகு சிகிச்சை தேவைப்படுகிறது. குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு, நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்று மருத்துவமனை மருத்துவமனையினுடைய மருத்துவ குழுவினர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க திமுக தலைவர் கருணாநிதி சில நாட்கள் இங்கு தங்கியிருந்து தொடர் சிகிச்சை பெறுகிறார். இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மருத்துவமனையுடைய நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியுடன் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உடன் இருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதி மாறன் ஆகியோர் இருக்கின்றனர். திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் ராசாத்தி அம்மாளும் உடன் இருக்கின்றனர். தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. இதன் காரணமாக 5:50 மணிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார் திமுக தலைவர் கருணாநிதி. இருந்தபோதும் அவர் உடல்நிலை சீராக இருக்கிறதுங்கிறது மருத்துவமனையுடைய செய்தி குறிப்பாக இருக்கிறது. எஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், காவல்துறையினுடைய பணிகள், அதை பற்றி சொல்லுங்களேன். தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் மருத்துவமனையுடைய நிர்வாகத்தினரும் அதே போல காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே செல்லக்கூடிய நோயாளிகளுக்கும் உள்ளே சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பக்கூடிய நோயாளிகளுக்கும் எவ்விதமான சிரமமும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் உள்ளே எளிதாக செல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு தொண்டர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தொண்டர்கள் யாரும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று திமுக தலைமை கேட்டுக்கொண்டது. இதன் காரணமாக கோபாலபுரம் இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதியை யாரும் சந்திக்கவில்லை. இருந்தபோதும் இப்போது மேல் சிகிச்சைக்காக தொடர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் துரைசாமி ஆகியோர் சந்தித்தார். அதன் பிறகு அவரும் பத்திரிகையாளர் சந்தித்து அவருக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலை பகிர்ந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வருகை தரவில்லை. காரணம் என்னன்னா, அவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், அவருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற கோணத்தில் திமுக தலைமை கேட்டுக்கொண்டது. அவருக்கு திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒவ்வாமை காரணமாக கோபாலபுரம் இடத்தில் யாரும் சந்தித்து அவருக்கு தொந்தரவு செய்யவில்லை. அதே போல திமுக தலைவர் கருணாநிதியை தற்போது இந்த செய்தி 6 மணிக்கு வெளியானது பிறகும் கூட திமுக தொண்டருடைய வருகை குறைவாக இருக்கிறது. அது குறித்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கேட்டது போது கட்சி தொண்டர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் யாரையுமே திமுக தலைமை மருத்துவமனைக்கு வருகை தந்து அவர்கள் திமுக தலைவருக்கு
நோயாளிகளுக்கு எந்த விதமான தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு எவ்வித சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற கோணத்தில் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இங்கு தொண்டர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. ஒரு சில தொண்டர்கள் மட்டும் வந்து வருகை வந்து திமுக தலைவர் உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற செய்திக்குறிப்பை அறிந்து அவர்களும் வந்து இல்லம் திரும்பியிருக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இங்கு உள்ளே செல்லக்கூடிய நோயாளிகளுக்கும் வெளியே செல்லக்கூடிய நோயாளிகளுக்கும் எவ்வித சிரமமும் இல்லை. வரக்கூடிய அவசர ஊர்திகளுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தொடர்ந்து வந்து மருத்துவமனை நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்க சொன்ன மாதிரியே பார்க்கிறோம், குடும்ப உறுப்பினர்கள், கட்சியில சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவர் கூட இப்ப இருக்காங்க மருத்துவமனையிலங்கிறது பார்க்கிறோம். கட்சியிலிருந்து வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது, யாரும் வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம். இதையும் மீறி அங்க கூட்டம் கூடியிருக்கா? இது தவிர முக்கிய தலைவர்கள் வேற யாராவது கடந்த சில மணி துளிகள்ல வந்திருக்காங்களா மருத்துவமனைக்கு? இது பற்றிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நேற்று திமுக தலைவருக்கு, அதாவது அதிகாலை 5:50 மணிக்கு உள்ளே வந்தபோது திமுக தலைவருடன் திமுகவுடைய பொருளாளர் உடன் இருந்தார். அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, தயாநிதி மாறன், ராசா, திமுகவுடைய நாடாளுமன்ற கனிமொழி, ராசாத்தி அம்மாள், மூத்த மகள் செல்வி ஆகியோர் உடன் இருந்தார். அவரை தவிர காலையில் இந்த செய்தியை அறிந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி வந்தார். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் ஆகியோர் வந்தார்கள். ஆனால் அவர்களும் வந்து திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்து அவர்கள் இல்லம் திரும்பியிருக்கிறார்கள். திமுக பொருளாளர் MK ஸ்டாலினும் திமுக தலைவர் உடனிருந்த MK ஸ்டாலினும் தற்போது அவர் இல்லம் திரும்பியிருக்கிறார். விரைவில் மீண்டும் அவர் மருத்துவமனைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. TR பாலுவும் உடனிருந்தார், அவரும் தற்போது இல்லம் திரும்பியிருக்கிறார். அதிகாலை 5:50 மணிக்குள்ளே வந்த திமுக பொருளாளர் MK ஸ்டாலின், திமுக தலைவருடன் வந்த MK ஸ்டாலின் இல்லம் திரும்பியிருக்கிறார். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவும் இல்லம் திரும்பியிருக்கிறார். இங்கு இந்த செய்தியை அறிந்து கோவி செழியன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விசாரிப்பதற்காக மருத்துவரிடம் கேட்பதற்காக வந்தார். அவரும் தகவல்களை கேட்டிருந்த பின்பு அவரும் இல்லம் திரும்பியிருக்கிறார். மீண்டும் வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்னும் கட்சியினுடைய தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். அதன் அடிப்படையில் திமுகவுடைய தொண்டர்களுடைய வருகை இருக்கும். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும், இதன் காரணமாக மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பது போன்ற தகவல்களை வந்து செய்திக்குறிப்பின் மூலமாக திமுக தலைமை கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுக தொண்டர்களுடைய வருகை அமையும். மருத்துவமனையிலேருந்து அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, ஹி ஸ்டேபிள் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கு. இது இருந்தாலுமே கூட வேறு ஏதேனும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? கடந்த சில மணிகளில் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? அவர் எத்தனை நாட்கள், குறிப்பாக எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் இருப்பார்? அவருக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கப்படுது? இது ஏர்லி ஸ்டேஜஸாக இருந்தாலும் இது போன்ற செய்திகள் நம்மக்கிட்ட இப்போவே இருக்கா? அதை வயோதிகம் காரணமாக அவருக்கு எடுத்துக்கொண்ட மாத்திரையில் ஒவ்வாமை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது மருத்துவமனைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன என்று கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கேட்டபோது மருத்துவ உபகரணங்கள் எளிதாக மருத்துவமனையிலிருந்து எடுத்து வந்து வீட்டில் சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். முதலில் அவர் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பரிசோதனையில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறது. இதன் காரணமாக அவருக்கு தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது. வீட்டிலிருந்து சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதன் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளோம். தொடர் சிகிச்சைக்காக சில நாட்கள் இங்கே தங்கியிருப்பதற்காக மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்தங்கிறத கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள் எளிதாக வீட்டுக்கு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளதன் காரணமாக மருத்துவ உபகரணங்கள் கொண்டு சிறந்த மருத்துவர்கள் ஏற்கனவே இவரை பரிசோதித்த மருத்துவர்களை கொண்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்து பூர்ண குணமடைந்து அவர் இல்லம் திரும்புவதற்குண்டான நடவடிக்கையை மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. முக்கிய உறவினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதற்கு சம்மதம் தெரிவித்த அடிப்படையில் தான் மருத்துவமனையில் அவர் தங்க வைக்கப்பட்டு சில நாட்கள் தங்க வைக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பரிசோதனையில் ஊட்டச்சத்து குறைபாடு, நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறது. இருந்தபோதும் உடல்நிலை சீராக இருக்கிறது. அவர் சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மருத்துவருடைய சிறப்பு குழு ஒன்று அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். 4வது மாடியில் தனி சாதாரண அறை ஒதுக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனை வருகை தந்த MK ஸ்டாலின் இல்லம் திரும்பியிருக்கிறார். TR பாலு அவர்களும் இல்லம் திரும்பியிருக்கிறார். விரைவில் வந்து மருத்துவமனைக்கு திமுக தலைவர் கருணாநிதியை காண்பதற்காகவும் தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அவர்களிருந்து உறுதுணையாக இருப்பதற்காகவும் கட்சியினுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசிப்பதற்காகவும் மருத்துவமனைக்கு வருகை தருவார். அதற்கு பிறகு கட்சியினுடைய தலைமையின் மூலமாக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு செய்திக்குறிப்பின் மூலமாக வேண்டுகோள் விடுக்கப்படும்.